அழிந்த போற ஆத்துமாக்களுக்காய் அழணும். பிசாசோட தந்திரங்களை அறிந்து அவனை மேற்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நம்மளோட ஜெபமும் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? வைராக்கியமுள்ள ஜெபமா இருக்கணும். சாதாரண ஜெபங்கள் அல்ல. எலியா ஜெபிக்கும் போது வானத்துல அக்கினி இறங்கி வந்தது போல நம்ம ஜெபிக்கும் போது வான மண்டலங்கள் கிரியை செய்கிற ஆவிகளை கர்த்தர் முறியடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. பிசாசோட கிரியைகளை முறியடிக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நம்மளோட ஜெபம் சும்மா நார்மலா ஜெபித்துட்டு போறோம். நம்மளோட ஜெபங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஜெபங்கள் அப்படி இருக்கக்கூடாது. கோபப்படும் போது நம்ம வாயில் என்ன ஆகுது? நல்லா சத்தமா பேசுறோம்ல. ஜெபிக்கும் போது எப்படி இருக்கணும்? நம்மளோட ஜெபங்களும் சத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோட ஜெபங்கள் மாறணும். இந்த தெபோராவை கர்த்தர் நியாயாதிபதியாய் கர்த்தரை வைத்திருந்தார். நியாயம் விசாரிக்கிறவளா வைத்து மாத்திரமல்ல தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவளாய் கர்த்தர் வைத்திருந்தார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க பிசாசோட தந்திரங்கள் முறியடிக்க ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பிசாசோட தந்திரங்கள் அறியணும். அத பார்த்து தேவனும் நீங்க என்ன பண்ண? அம்ப போடணும். நீங்க அவன் போறதுக்கு முன்னாடியே நீங்க அம்ப போடணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு வீட்டோட பிரச்சனை வருது அப்படின்னா உடனே அறியணும். கால அழகா சொன்னாங்க, அவனுக்குள் கிரியை செய்கிறது என்னன்னு முத கண்டுபிடிக்கணும். உடனே அவங்க மேல கோவப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அவங்க தப்பு செய்வது கிடையாது. அவங்களுக்குள் கிரியை செய்கிற பிசாசின் தந்திரங்கள் எப்ப நம்ம கீழே விழதான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணு வச்சிருக்கீங்க. ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிருக்கீங்க. என்னடா வரும்னு சொல்லுங்க. ஒரு மணிக்கு என்னடா வரும்னு சொல்லுங்க. எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இல்லையா? யோசித்து பாருங்க. ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணான்னு முடிவெடுத்திருப்பீங்க. ஆலயத்துக்கு போலான்னு முடிவெடுத்திருப்பீங்க. சர்ச்சுக்கு போலான்னு நினைப்பீங்க. அப்பதான் வீட்டுக்கு யார் வருவாங்க? கெஸ்ட் வருவாங்க. அப்பதான் நீ தண்ணி என்ன பண்ணும்? நல்ல தண்ணி வரும். உடனே அப்ப என்ன பண்ணிடணும்? உட்காந்துரும். வாசிக்கிறதுதான் முடிவெடுத்திருப்போம். இன்னைக்கும் 10 மணிக்கு பசிக்கிற வயிறு பசிக்கும். 5 மணிக்கே பசிக்க ஆரம்பிச்சோம். 5 மணிக்கு என்ன பண்ணிடும்? வயிறு என்ன பண்ணிடும்? கூப்பிட ஆரம்பிச்சு, பசிக்குது உனக்கு ஏதாச்சும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அப்ப இதுக்கே தெரியுது அப்படின்னா சாஸ்திரத்துக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஜெபிச்சா என்ன நடக்கும்னு தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெபிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க.